சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, கதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டத கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தாள் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எடுத்தாங்க. இந்த படை போதுமா? அட சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு. தமிழரசி வாழ்க! வாழ்க தமிழரசி! தலைவி தலைவி பிள்ளையம்மா, பிள்ளையம்மா, பிள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பம் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். ஓஹோ. ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஐயோ. இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல. எதை? பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. ஐயோ, இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாததான்னு சொல்லிட்டேல்ல. பிள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசகுட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. வீட்டுல யாருங்கோ யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லுல டிஸ்கோ சாங், ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா. அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தள்ளார வயதிலும் பொல்லாத புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டால் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஆமா,
நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு? மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்கள பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய், தம்பி நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு? இப்போ நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்க கிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. புரியலையா? மன்னிச்சுட்டாங்க. இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய்யா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க. உழைச்சு சாப்பிடணுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொன்னங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உடைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தாயாரு. அம்மா. அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க. ஐயோ, வெக்கமா இருக்குதுங்க. ச்சே, அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வர மாட்டோம். சும்மா இருப்பா. விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணான்னு கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோலி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழுகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடைச்சு குடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. போட்டா துரை, கடை அடிச்சுடுவா. சீக்கிரம் போலாம் வா. நன்னாரி சர்பத்துங்கோ. Yes. கேஸ் துரை, ஆ? கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? ஆ. 2 பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. சொல்லு. Stop. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு 2 மாம், அவன் உதடு இருக்கே உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்ல கோல்கேட் ஜெல்லு, கண்ண சரவணா சொர்க்கின்னா, காதல் அவதா சொல்லி, மொத்தத்தில் அவள் ஒரு டயானாரா கலர் டிவி. எத்தர இன்சுங்கோ 18 20 தெரியாத. நான் ஸ்கிரீனோட லென்த்த சொன்னேன். துரை, போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பார்க்க இருப்பேன். பாக்கும்போது சொல்லு, உன் தயவுல நானும் வந்து பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு யா, போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா, கப்புன்னு இங்கே படு. என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. யா, படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன், வந்து படு. படுக்கணும்பா. இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ, பக்கத்துல நிக்கிறவர, யூ புஷிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங். அட, இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை முடிச்சவனு போல. ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்துவாங்க. ஆமா, அப்ப உடம்பு எல்லாம் போச்சுடா சாமி. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா, தர கண்ணு, எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா. குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட?
நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. ஆ? எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. ஆஹா. கபால்னு சைக்கிள் செய்யற முடிவு மூஞ்சில எறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கொட்டாவிடா சாமி. அப்பா, அது கிடக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாம்மா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. இருக்குதுமா. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. ஆ? என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. ஐயோ அம்மா, சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் எடுப்பா, குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். அலைகள திறந்து வாரேன். நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சாயந்தரம் தானே மீட்டிங்? ஆமா, புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டது. அத வந்துட்டு போட்டு இதை தெர அடிப்போம். எனக்கு சும்மாரியா நீ 4 ரவுண்டுக்கு மேல போனா ரோடு பூரா லோன்னு பாடிட்டு திரிவே. ஓமால சத்தியமா இன்னைக்கு பூரா நான் குடிக்கிறதா இல்ல. கையேடு, நான் ரத்தம் வந்து எடுக்குவா, உன் தலைமை நடிச்சுக்கியா? இன்னைக்கு பாரு, ஃபைட். நீ ஃபைட், நீ ஃபைட்டு, இங்க பாரு நான் டைட்டு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரி தான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குலச் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. கூட்டுக்கொண்டு வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா, இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காட கைக்கு வந்து கீழே கீழிடுவானுங்க. கமான் ரவுடிஸ், கமான். யார் பாத்து செருப்பு அடிக்கிறத? என்ன வேன் நிறைய வந்திருக்காங்க? ஆமா, முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதுதான். அடிச்சிட வேண்டியதா? ஐயோ, யோ, யோ, சரி, குடியா? என்னது? சரி. எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குடிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல, உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குடியா? வேணா, குடியா? வேணா. ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கா, 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அங்க செருப்பு வேணா, தட்டை சொல்ல குடியா? குடியா? வேணா, வேணா. ஐயோ, இந்த குடி, குடியா? ஐயோ. இந்தா, come on, Roddy, come on. சரவட்டில எடுத்து போடு விளையாடு, come on, come on. யோ, இங்க நீ என்ன பண்ற பாயா? ஐ, தங்க வளவி அழகா இருக்குதியா? அரே பகவான், தங்கம் இல்லை இது, ரோடு போல் சித்திரவேலை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏன் பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரே மா, அது இல்லேமா.
என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்க, ரசீது பாருங்க, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்தத்துக்கு கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ணா கண்ணா? ஏன் முடியம்மா, ராக்கம்மா, கல்யாணமா, ஏன் ரமணி, எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூட்டுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. ஏய், என்னையாது வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல உள்ள வந்து உட்காந்துட்ட? சரி படுத்துக்கிறேன். ரிவார்ட், நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ரா பிச்சைக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட கேட்டு செய்யுது வேற. ஆமா, அது எப்படி 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. கமலாஷி, ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். யா, இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்பவே பாக்கலாமா? ஏறடா. பைசா, டப்பு, துட்டு, மணி. ஐயோ, ஒண்ணும் ஏய், நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி எங்கேயோ தொலைச்சு போட்டேன். வயிறு மூக்குத்தியா? ஆமா. புரிஞ்சுங்களா? ம். சொல்லி நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், ஆ? எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. யா. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? ஆஹா. அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து இங்கிருந்து வரணும். அது பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியா, கன்னி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. வேண்டாம், அப்படியே ஏத்து சாகட்டும். ஆக மாட்டேன். யோ, என்னய்யா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி, செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி, இல்லை. காணாமலேயே காதல். யோ, சும்மா நெடு நெடுன்னு பனைமரம் மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீர தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன், இந்த மூக்குத்தி வா, அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா? அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது. பெரியமா, இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடுதானா? சொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடுதானா? சொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். சொர இருக்கானா? சொர இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? ஆ. வங்க கடலோரம் சிங்கமென சங்கத் தமிழ் முழங்கும் தங்கத் தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புதான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. என்ன யார் பார்த்தா? விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு.
அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கப்ப மகளை யார பார்த்து திருட்டு குடும்பங்கிற? நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்கிற? பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? ஏய், அது இல்லம்மா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி டி, இத பாரு டி. என் மூப்பத்திய டி, திருப்பி குடுக்கல டி, நான் போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரேஞ்ச ஒண்ணு பாத்துருவேன். நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கடி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க? என்னைய கடிச்ச இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோமணமா கட்டுற? கட்டுடி, கட்டு கட்டு. என்னடி ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்டு பேண்டு அடிக்கிறது. அது உங்க பெரியமாவே சைதை தமிழரசிய. பெரியமாவா? இந்த வயசான காலத்துலயும் உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மினுக்கு மினுக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோத்து ஓடு. அட சொல்லி வாய முடிச்சு அழகு. பேட்டைக்கு தனியா வந்து என்ன அடிச்சல? கூட்டத்தோட வந்து உன்னை மிதிக்கல. பெரிய தாய் தாய் தமிழருக்கு இல்ல. அடிப்படி படி பாட்டு